குறிப்பாக இன்று இந்த பிரச்சினை ஒரு முஸ்லிம் சமூகத்தினுடையதா அல்லது இந்த நாட்டினுடையதா என்ற விடயங்களை நாங்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரு பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாரம் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்திலே பேசப்பட்டு கொண்டு வருகின்ற எங்களுடைய இந்த கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையினுடைய புதிதாக நியமனம் பெற்று கடமையேற்று சென்ற 9 முஸ்லிம் பெண் சுகாதார பணி உதவியாளர்களுடைய ஆடை விவகாரம் தொடர்பாக ஏற்பட்டுள்ள பாரதூரமான நிலைமை குறித்து சில விடயங்களை நானும் இந்த சபையிலே முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். சபை பிரதி சபாநாயகர் அவர்களே, குறிப்பாக இன்று இந்த பிரச்சினை ஒரு முஸ்லிம் சமூகத்தினுடையதா அல்லது இந்த நாட்டினுடையதா என்ற விடயங்களை நாங்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரு பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த பாராளுமன்றத்திலே இந்த வாரம் நடைபெற்ற முழு விவாதத்திலும் இந்த விடயம் பேசப்பட்டிருக்கின்றது. இது ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களினாலும் ஒவ்வொரு கருத்துக்கள் இந்த பாராளுமன்றத்திலே முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அரசாங்கம் எந்த நிலைப்பாட்டிலே என்ன நிலையிலே இருக்கின்றது என்பதை நாங்கள் இப்பொழுது விளங்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக சுகாதார அமைச்சர் சொல்லுகின்ற விடை அல்லது அவர் அளிக்கின்ற அந்த பதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றதா என்பதுதான் இன்று எங்களுடைய சமூகத்தில் மாத்திரமல்ல இந்த நாட்டிலே காணப்படுகின்ற எல்லா இன மக்களிடமும் காணப்படுகின்ற ஒரு கேள்வியாக காணப்படுகின்றது. குறிப்பாக இங்கு பேசுகின்ற ஆளும் தரப்பிலே இருக்கின்ற உறுப்பினர்கள், அவர்கள் தமிழர்களாக இருந்தாலும் சிங்களவர்களாக இருந்தாலும் முஸ்லிம்களாக இருந்தாலும் ஆளும் தரப்பிலே இருக்கின்றவர்கள் பேசுகின்ற விடயங்கள் என்னவென்றால், எங்களுடைய அரசாங்கம் எந்த ஒரு இன மத வேறுபாடுகளை தாண்டி ஒரு ஐக்கியத்துக்காகவும் நாட்டிலே ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த நாட்டிலே ஒரு புதிய மாற்றத்தை உண்டுபடுத்த வேண்டும் என்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்பதை ஒவ்வொரு ஆளுந்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்றார்கள். ஆனால் அந்த பேச்சளவிலே இருக்கின்றதை ஒழிய அடிப்படை வாதங்களை தூண்டுகின்றவர்கள் அல்லது இனவாதங்களை தூண்டுகின்றவர்கள், இவ்வாறான பிரச்சனைகளை தூண்டுகின்றவர்களுக்கு அது எவ்வாறான தண்டனையை அல்லது எவ்வாறான பதிலை அது அளிக்கின்றது என்பதுதான் இங்கிருக்கின்ற ஒரு கேள்வி. குறிப்பாக இன்று அரசாங்கத்தினால் நாங்கள் சொல்லுகின்ற இந்த கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையிலே நடத்தப்பட்டிருக்கின்ற இந்த செயற்பாடை இன்று ஒரு பக்கச்சார்பான ஒரு செயற்பாடாக நாங்கள் பார்க்க வேண்டும். என்றால் இன்று பலமிக்க ஒரு அரசாங்கம் இன்று ஒரு சர்க்குலரை மாத்திரம் ஒரு விடையாக கருதி சொல்லிக் கொண்டு இன்று இவ்வாறான ஒரு தீர்மானத்தை எடுப்பதாக இருந்தால் அது ஒரு தனிப்பட்ட ஒரு முஸ்லிம் அமைப்பை அல்லது ஒரு தனிப்பட்ட இனத்தை பழி வாங்குகின்ற ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது. இன்று 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்த அரசாங்கத்திலே இவ்வாறான ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அதை தலையிட்டு அந்த உரிய அதிகாரிகளுடன் இவ்வாறான தாதிகளுடன் கதைத்து பேசி ஒரு சரியான தீர்வை பெற முடியாமல் ஒரு பக்கச்சார்பான ஒரு முடிவை எடுக்குமாக இருந்தால் அது வரலாற்றிலே எவ்வாறான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க போகின்றது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் கேட்கின்றோம். சபை பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்று பாருங்கள், இன்று எங்களுடைய நாட்டிலே நாங்கள் முஸ்லிம் பாடசாலைகள், சிங்கள பாடசாலைகள், தமிழ் பாடசாலைகள் என்று பிரிவினையை நாங்கள் இன்று ஏற்படுத்தி இருக்கின்றோம். இன்று அதே போன்ற ஒரு நிலை இன்று சுகாதாரத்திலும் ஏற்படுகின்ற நிலையை இன்று ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். இன்று முஸ்லிம் தாதிமார்கள் அல்லது முஸ்லிம்கள் வைத்தியசாலைகளிலே கடமை ஆற்றுவதாக இருந்தால் அவர்கள் முஸ்லிம் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும், அல்லது முஸ்லிம்கள் மருந்தெடுக்க வேண்டும் என்றால் முஸ்லிம் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதை போன்ற ஒரு விடயம் இன்று முன்னெடுக்க ஒரு வேதனையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. குறிப்பாக 2025ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் இதே போன்ற ஒரு பிரச்சனை எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்திலே ஏற்பட்டது. அந்த நேரத்திலே நான் இந்த பாராளுமன்றத்திலே அந்த விடயத்தை கொண்டு வந்து எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்தில் காணப்படுகின்ற MOHகளிலே வேலை செய்கின்றவர்களுக்கு இவ்வாறான ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்பதை நாங்கள் பேசுகின்ற பொழுது அந்த நேரத்திலே ஆளும் தரப்பிலே இருக்கின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் இனவாதத்தை ஏற்படுத்துகின்றோம், நாங்கள் பிழையான தகவல்களை இந்த பாராளுமன்றத்திலே சொல்லுகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். நாங்கள் இனவாதத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் சொல்லவில்லை. அப்படி நாங்கள் பார்த்தால் அந்த பிரச்சனைக்கு பிறகு நான் நினைக்கின்றேன் ஆளும் தரப்பிலே இருக்கின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தினுடைய ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார்கள். அந்த இடத்திலே மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார்கள், முஸ்லிம் தாதியர்கள் கலாச்சார ஆடையை அணியக்கூடாது என்று எந்த சட்டமோ சுற்றறிக்கையோ எங்கும் இல்லை. அப்படி நடந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று ஒரு அமைச்சர் சொல்லுகின்றார்.
ஆகையால் இந்த அமைச்சர் இவ்வாறு கருத்து சொல்லுகின்ற பொழுது இப்பொழுது சுகாதார அமைச்சர் இன்னும் ஒரு கருத்தை சொல்லுவதாக இருந்தால் கேபினட்டிலே எவ்வாறான தீர்மானங்களை சரியாக எடுக்கின்றீர்கள் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். உடனே கேபினட்டிலே ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் இல்லை என்றால் அதை நீங்கள் இதவாதமாக எடுக்கின்றீர்கள். ஆகையால் நாங்கள் சொல்வது என்னவென்றால், இவ்வாறான பிரச்சனைகள் நடைபெறுகின்ற பொழுது எங்களுடைய சமூகத்துக்காக, எங்களுடைய இனத்துக்காக, எங்களுடைய மதத்துக்காக, எங்களுடைய மக்களுக்காக பேசுகின்ற அந்த இடத்தை வழங்கவில்லை என்று நாங்கள் சொன்னால் அதை நீங்கள் இனவாதமாக பார்க்கின்றீர்கள். ஆகையால் நாங்கள் சொல்லுவது, உங்களுடைய அரசாங்கத்திடம் மக்கள் பெரிதாக எதிர்பார்க்கின்றார்கள். நேற்று ஆளும் தரப்பிலே இருக்கின்ற 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருந்தார்கள். அதிலே ஒருவர் சொல்லுகின்றார், உங்களுடைய காலங்களிலே, சென்ற காலங்களிலே சண்முகா வித்யாலயத்திலே இவ்வாறான ஒரு நிகழ்வு நடைபெறவில்லையா என்று கேட்கின்றார்கள். நடைபெற்றது. இன்று அவ்வாறான நிலைப்பாட்டில் நடந்ததன் காரணமாகத்தான் இன்று மக்கள் உங்களுக்கு அந்த ஆட்சியை வழங்கியிருக்கின்றார்கள். அன்று சண்முகாவில் அவ்வாறான பிரச்சனை, முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் என்று இன்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இப்பொழுது அந்த ஆட்சி அரசாங்கம் இன்று உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு கதைக்கின்ற அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் நாங்கள் கேட்கின்றோம், இப்பொழுது உங்களுடைய அரசாங்கத்திலே ஈஸ்டரை போன்ற ஒரு தாக்குதல் ஏற்பட்டால் நீங்கள் அதை தடுப்பீர்களா? இல்ல நீங்கள் சொல்லுவீர்களா, சென்ற அரசாங்கத்திலே ஈஸ்டர் நடைபெற்றதுதானே, ஆனால் எங்களுடைய அரசாங்கத்திலும் அதை நடைபெற்றிருக்கின்றதா என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்பதை நாங்கள் கேட்கின்றோம். இன்று பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த அரசாங்கம் 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றது. இன்று ஒரு தனி கட்சியாக முழு அதிகாரமும் இன்று உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு முன்னர் எந்த அரசாங்கமும் தனி கட்சியாக 159 பாராளுமன்றர்களை வைத்திருக்கவில்லை. பல விடயங்களை, பல சவால்களை கொண்டுதான் அவர்கள் சில சட்ட மூலங்களை அமுல்படுத்த வேண்டிய, அங்கீகரிக்க வேண்டிய, பார்லமெண்டத்துக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்புகள் காணப்பட்டன. ஆனால் இன்று முழுமையாக ஒரு தனி கட்சியாக நீங்கள் இருந்து கொண்டு இன்னும் இந்த சர்க்குலர் என்ற ஒரு விடயத்தை வைத்துக் கொண்டு இவ்வாறான தண்டனைகளை, விடயங்களை நீங்கள் முன்னெடுப்பீர்களாக இருந்தால் இது இனவாதத்தை தூண்டுகின்றவர்களுக்கு. இன்று சோசியல் மீடியாக்களிலே போய் பார்த்தால் தெரியும், இன்று தமிழ் சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள் இன்று அதிலே மோதிக்கொள்ளுகின்றார்கள். அதிலே கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி இது ஒரு வேறு திசையை நோக்கி செல்லுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகையால் இது ஒரு இனத்தினுடைய ஒரு பிரச்சனை மாத்திரம் அல்ல. எங்களுடைய நாட்டிலே மீண்டும் ஒரு இவ்வாறான கலாச்சாரத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற அடிப்படையிலே செயல்பட வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. குறிப்பாக இந்த அரசாங்கத்தை எடுத்தால் சில விடயங்களிலே மிக வேகமாக இருக்கின்றீர்கள். இன்று பார்லமெண்ட் உறுப்பினர்களுடைய ஓய்வூதியத்தை நிறுத்துவதிலே மிகவும் வேகமாக இயங்கியவர்கள். அது நல்லதா கெட்டதா என்பதை ஒரு பக்கம் வைத்தாலும், அவ்வாறு அது ஒரு பக்கமாக வைத்தாலும், ஆனால் இவ்வாறான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சட்ட மூலங்களையும் நீங்கள் விரைவாக ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறான சட்ட மூலங்களை ஏற்படுத்துவதற்கு சில கால தாமதங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதை நீங்கள் சுமூகமாக பேசி அதற்கான தீர்வை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தெளிவாக எடுக்க வேண்டும். இன்று பாருங்கள், இவ்வாறான ஒரு இனவாதம் ஏற்படுகின்ற பொழுது இன்று பலர் இதற்காக குரல் கொடுக்கின்ற குரல் கொடுப்பதை போன்று இன்று மக்கள் மத்தியிலே பல பிம்பங்களை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்று சென்ற காலங்களிலே 20க்கு வாக்களித்து கோட்டாபய ராஜபக்சேவினுடைய ஆட்சியை பலப்படுத்திய சில முஸ்லிம் பிரதிநிதிகள் இன்று இந்த விடயத்தை பேசுவது உண்மையிலே வேடிக்கையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இன்று அவர்கள் அதிகாரத்தை வழங்கி அந்த ஜனாசாக்களை எரிப்பதற்கான அதிகாரத்தை மேலும் கூட்டி வழங்கியவர்கள் இன்று இவ்வாறான விஷயங்கள் வந்ததற்கு பிறகு இன்று அதாவது சோசியல் மீடியாக்களிலும் சமூக வலைதளங்களிலும் இன்று அவர்கள் உலாவிக் கொண்டிருப்பது கூட ஒரு வேடிக்கையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த விடயம் பல முறைகளிலே பேசப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட நாங்கள் சென்ற செவ்வாய்க்கிழமை கௌரவ அமைச்சர் அவர்களை கதைத்து அவரை சந்தித்து இது சம்பந்தமான முழு தெளிவை நாங்கள் சொன்னோம். இந்த இடம் மாற்றம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகையால் தயவு செய்து இந்த விடயத்திலே கவனம் செலுத்தி அதற்கு ஒரு நிரந்தர தீர்வை நீங்கள் உடனடியாக பெறுங்கள் என்று சொன்னோம். ஆனால் இன்று அவர்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் வளமையாக பேசுகின்ற, எதிர்க்கட்சியை சாடுகின்ற அல்லது எதிர்க்கட்சி தான் இதற்கு காரணம் என்று சொல்லுகின்ற அந்த விடயத்தை நீங்கள் முன்னிலைப்படுத்தி செல்லுகின்றீர்கள். ஆகையால் நாங்கள் வேண்டிக் கொள்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், கிழக்கு மாகாணம் என்பது மூவின மக்களும் வாழுகின்ற ஒரு மாகாணம்.
அந்த மாகாணத்திலே இவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் இடம் கொடுப்போமாக இருந்தால் இன்னும் பல பிரச்சனைகளை வகுக்கின்ற நடவடிக்கைகளை இன்னும் பலர் எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆகையால் நீங்கள் பலம்பிக்க ஒரு அரசாங்கமாக இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு உடனடியான தீர்வுகளை நீங்கள் பெற வேண்டிய பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகையால் அவ்வாறான தீர்வை நீங்கள் மிக விரைவாக பெற வேண்டும். இங்கு நடந்திருக்கின்ற இந்த அநீதிக்கான தீர்வையும் நீங்கள் உடனடியாக வழங்க வேண்டும். இனி வரும் காலங்களிலே இவ்வாறான பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு சிறந்த எல்லா இனங்களும் அவர்களுடைய மதங்களை மதிக்கின்ற, அவர்களுடைய கலாச்சாரங்களை மதிக்கின்ற, அவர்களுடைய உடையை மதிக்கின்ற ஒரு புதிய சிறந்த திட்டத்தை நீங்கள் உருவாக்குவதற்கு நீங்கள் ஒன்றுபட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன்.